எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் செடி வளர்ப்பு முறை. கத்திரிக்காய் செடியை நீங்கள் தொட்டியில் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 50% மண், 10% கொக்கோ பிட்டு, அதே மாதிரி 10% மணல், 30% எரு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாட்டில் வந்து வைக்கும்போது அந்த மண் கலவை வந்து தரமானதாக இருக்குது. நமக்கு செடி நல்லா முளைத்து வருவதற்கு உதவி புரியும். இப்படி ரெடி பண்ண மண்கலவையில் நம்மளுடைய நாற்றுக்களை வச்சு வளர்க்கும்போது 90 நாட்களை ஒட்டி அந்த செடி வரும் பொழுது நமக்கு பூக்கள் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த பூக்கள் வரும் சமயத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி, கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் மில்லிபக்ஸ், அதாவது மாவு பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த மில்லிபக்ஸ் வந்து நிறையா தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்த வாரம் மஞ்சளை தண்ணியில் கரைச்சி அதை வந்து ஒரு வாரம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது மாதிரி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் மாற்றி மாற்றி ஒரு வாரம் வேப்பெண்ணெய் கரைசல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாரம் மஞ்சள் தண்ணி கலந்த கலவையை ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது இந்த மில்லிபக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சிகளை வந்து கத்திரிக்காய் செடியில் நம்மளால் 90லேருந்து 95% கட்டுப்படுத்திட முடியும். கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் உரம் வைக்கிறது அப்படிங்கிறது 2 முறை வைத்தா கூட போதுங்க. ஏன்னா நம்ம மண்கலவையிலே உரம் எல்லாத்தையும் வந்து கலந்து தான் வச்சுருக்கோம். ஸோ பூக்கள் வரும் தருவாயில் ஒரு தடவை நம்ம உரம் வைக்கலாம். அதே மாதிரி காய்கள் நீங்கள் வந்து முதல் 2 அறுவடை வந்து செடியிலேருந்து வந்து கத்திரிக்காய் பறிச்சிட்டிங்க அப்படிங்கிறீங்க அந்த பட்சத்தில் திரும்பவும் நீங்கள் ஒரு தடவை எரு வைக்கலாம். அப்போ இது என்ன பண்ணணும், 3வது 4வது முறை வந்து பூக்கள் வந்து நமக்கு பூத்து காய்கள் வந்து வருவதற்கு இது வந்து உதவி புரியுது. கத்திரிக்காய் செடி நம்ம நடவு செய்கிற இடம், அதே மாதிரி பாட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 விஷயம். சூரிய ஒளி எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கத்திரிக்காய் செடிக்கு நல்லதுங்க. அதே மாதிரி காற்றோட்டம், காற்று வந்து நல்லபடியாக வந்து செடிக்கு 2 பக்கமும் போய் வரக்கூடிய அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து அந்த செடியை நடவு செய்யும்போது நமக்கு பூக்களும் சரி காய்களும் சரி நமக்கு நல்ல முறையில் நமக்கு கிடைக்கும். இந்த முறையில் நம்ம கத்திரிக்காய் செடியை வளர்க்கும்பொழுது நமக்கு கத்திரிக்காய் செடி ஆரோக்கியமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல விதமான காய்ப்புத்தன்மையை கொடுக்குதுங்க. நீங்கள் பார்க்குற இந்த வெரைட்டி கத்திரிக்காய் பர்பிள் கலர் நீல கத்திரிக்காய்ங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அந்த பெரிய கத்திரிக்காய், ஒரே கத்திரிக்காய் நல்ல பெருசாக இருக்கும் பாருங்கள், அந்த வெரைட்டியும் இருக்குது. அதோட குத்து வெங்காயின்னு சொல்லக்கூடிய அந்த பர்பிள் கலரில் உருண்டை கத்திரிக்காய், அதாவது இங்கே ஆந்திராவில் ஃபேமஸான எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணக்கூடிய அந்த கத்திரிக்காயும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.